ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் கையில் இருக்க டிவைஸ் வந்து காயில் செக்கர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். ஓகே, காயில் செக்கர் அதாவது நம்ம பக்காயில் வந்து இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு. இது வந்து ஒய்சிஎஸ் கம்பெனியோட காயில் செக்கர். இது நிறைய கம்பெனி வந்துட்டு 2L வந்துட்டு மான்ட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் JTXன்னு ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி போட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு எப்படி பவர் கொடுக்கலான்னா, இந்த இதில் சி டைப் கேபிள் மூலமே நம்ம பவர் கொடுத்து இதை செக் பண்ணிக்க முடியும். அதாவது இது எதுக்கு இந்த டிவைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம பவர் ஐசி சுற்றி நம்மளுக்கு பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் நிறைய இருக்கும். அது சிபிக்கு போகும், RFIC இந்த மாதிரி இதுக்கு போகக்கூடியது. என்னென்னா அந்த பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காயில் மூலமாக அந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய ஆம்பியர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுற இடத்துல வந்து ஆம்பியர் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டுங்கிறது அதுதான். அந்த பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் வந்து ப்ராப்பராக அந்த காயில் அந்த ஐசி வந்து இந்த காயிலை ஸ்விட்சிங் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இதில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாமே அப்படின்னா, மல்டிமீட்டர் வச்சு நம்ம ஜஸ்ட் வோல்டேஜ் மட்டும் தான் செக் பண்ண முடியும். காயில் ஸ்விட்சிங் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ண முடியாது. காயில் ஸ்விட்சிங் ஆகுதா இல்லைங்க பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், டிஎஸ்ஓ வேணும். டிஎஸ்ஓ இல்லாமல் இந்த டிவைஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்க முடியும். என்ன ஹெவியாக இப்போ வாட்டர்லாகான செட்டு ஒரு சில இதில் காயிலே ஒரு ரஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதிலலாம் நம்மளுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த காயில் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்ட்டு ஒரு காயிலாக எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காயில் டெஸ்டரை வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அந்த நம்ம சுவிட்சிங் ஆகும்போது அந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு இந்த எட்ஜில் ஒரு காயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காயை வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இதில் ஒரு வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த வோல்ட்டை வச்சு இதில் கொடுத்துக்கூடிய அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஓகே, இதுதான் இதோட கான்செப்ட்டு. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல சூப்பரான கண்டுபிடிப்பு தான். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் உள்ள காயில் புறமே ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இது ரேட்டு ரொம்ப கம்மி தான். இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த காயில் டெஸ்டரு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி அதில் ஒர்க் ஆகுது, நம்ம இதை எப்படி செக் பண்ணணுங்கிற மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபோனுக்கு வந்து சார்ஜர் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பக்லைன் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த போர்டு வந்து 6A போர்டு. அதே போல் இந்த காயில் டெஸ்டருக்கும் ஒரு டைப் சிலேருந்து உங்களுக்கு சப்ளை கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு புஷ் பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த புஷ் பட்டனை மட்டும் என்ன பண்ணிக்கணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம காயில் மேலே வச்சு செக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த காயில் மேலே வைக்கிறேன். இந்த காயில் வருது, இந்த காயில் வரல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இண்டக்ஷன் வந்த மாதிரி வந்தது வந்து ஓகே. ஃபஸ்ட்டு காயில் நான் ப்ரெஸ் பண்ணும்போது வரல, செகண்ட் காயில் வருது. ஓகே, ஃபஸ்ட் காயில் வரல, செகண்ட் காயில் வருது. மூணாவது காயில் நல்லா பிரைட்டராக வருது, நாலாவது காயிலையும் வருது, அஞ்சாவது காயிலையும் வருது. ஓகே, 1 2 3 4. இந்த ஃபஸ்ட்டு காயில் மட்டும் வரல. ஏன் ஃபஸ்ட் காயில் வரல அப்படின்னா, அது வந்து VPAPTக்கு போகக்கூடிய லைனு. அது ஃபஸ்ட்டு பூஸ்டிங் ஆகாது. பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் பண்ணாது. சிம்மு போட்டால் தான் ஸ்விட்சிங் ஆகும். ஆனால் மற்ற காயிலெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் ஆகணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து சிபிக்கு போகக்கூடிய லைனு. ஸோ அதனால் மற்ற காயிலெலாம் வந்து ஸ்விட்சிங் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே தேவைப்படும். ஓகே, அதனால் இப்போ ப்ராப்பராக தான் இந்த காயில் டெஸ்ட்டு ஒர்க் ஆகுது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஓகே, ஸோ இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். மெயினாக வாட்டர் லாக் செட்டில் கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படின்னா வாட்டர் லாக்னால உங்களுக்கு காயிலோட அந்த தன்மை வந்து கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஒர்க் ஆச்சுன்னா தான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து செட்டு வந்து பூட் ஆகும், இல்லைன்னா பூட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.